மணி 9:15. டைனமிக் உள மன விழிப்புணர்வு சிறந்த வழிகாட்டி. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வரும் நிறுவனம் டைனமிக் செல்ஃப் அவேக்கனிங் மலேசியா சென்டரியான் மரஹான். வணக்கம் நேயர்களே, அனைவரும் நலமா? கால் மணி நேரத்திற்கு நம்மை இணைக்கும் நிகழ்ச்சி டைனமிக் உள மன விழிப்புணர்வு சிறந்த வழிகாட்டி. இதில் மனிதநேய மாஸ்டர் டாக்டர் கேப்ரியல் எஸ்எஸின் விழிப்புணர்வு பேச்சு, பாடல் மற்றும் இந்நிகழ்ச்சி குறித்த நிலவரங்களும் அடங்கும். தொடக்கமாக சில நிமிடங்களுக்கு உங்களுடன் மனிதநேய மாஸ்டர் டாக்டர் கேப்ரியல் எஸ்எஸ். அன்பான டைனமிக் சகோதரிகளே, சகோதரர்களே, தோழியர்களே, தோழர்களே, தொண்டர்களே, டைனமிக் குழந்தைகளே, மாணவ மணிகளே, உங்கள் அனைவரையும் இந்த இனிய காலை வேளையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாமல்ல இறைவனை வணங்கி துதித்து போற்றி உங்கள் அனைவரையும் நான் என்னுள் மதிக்கின்றேன். அன்பானவர்களே, மனம் என்றால் என்ன, உள்ளம் என்றால் என்ன, அந்த மனமும் உள்ளமும் ஒன்று சேரும்போது எப்படி இருக்கும்? என்னோட வாழ்க்கையின் அனுபவமே நான் நிறைய பயிற்சியாக கொடுக்கிறேன். என்னோட ஆய்வுகளே நிறைய பயிற்சியாக கொடுக்கிறேன். எத்தனோ ஆயிரம் மக்களுக்கு நான் பயிற்சி கொடுத்ததில் அவர்களிடம் இருந்த பெற்ற அனுபவங்கள், அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்களை அனுபவங்களாகவும் தெளிவுகளாகவும் விஷயங்களாகவும் வைத்து நான் பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதில் உணர்ந்த உண்மைகள் தான் இவை எல்லாம். எனக்கு ஏற்பட்ட துன்பங்கள் என் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடாதுன்றதுல நான் கண்ணும் கருத்துமாக இருக்கிறாள். குழந்தைகளை பேசாதேன்னு அடக்கும் பொழுதே அவரோட பேச்சாற்றல் அடக்கப்பட்டது. அந்த பேச்சாற்றல் அடக்கப்பட்டதுனால தன்னோட கருத்துக்களை முறையா வெளியில சொல்ல முடியல, தன் உள்ளத்தின் உணர்வை எடுத்து சொல்ல முடியல. யாராவது ஏதாவது நினைச்சுக்குவாங்களோ, ஏதாவது சொல்லிடுவாங்களோ, என்னை பத்தி தவறா நினைச்சிடுவாங்களோன்ற பாதிப்புகள் எல்லாம் உருவாக ஆரம்பிச்சிருது. அந்த பாதிப்புனால வாழ்க்கையில வாழ வேண்டியதை வாழ முடியாமல் இழந்து விடுகிறார்கள். பெற வேண்டிய நன்மைகளை, முன்னேற்றங்களை, வளர்ச்சிகளை எல்லாம் இழந்து விடுகிறார்கள். பிறகு மற்றவங்க வாழ்க்கையை பார்த்து ஏங்குகிறார்கள். மற்றவங்க வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்கு, என் வாழ்க்கை மட்டும் இப்படி ஆயிடுச்சு, என்ன காரணம் என்று அதுக்கு பல காரணங்களை கொடுத்து மறைச்சு இருக்கிறாங்க. யாரும் உண்மையான விஷயத்தை கொடுக்கல. அதனாலதான் உண்மைகள் வெளியில வர முடியாமல் போய்விடுகிறது. அந்த அளவுக்கு நான் ஆதாரங்களை வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி ஏற்படுகிற வேதனையினால்தான் நோய் உருவாகுது. அப்ப இந்த அடக்குமுறையாகப்பட்டது தாழ்வு மனப்பான்மையும் பயந்த சுபாவமும் கொண்டு பின்வாங்க வைக்குது. அல்லது அப்படி அடாவடித்தனம் கொண்டு எதிர்த்து நிற்கிறது, போராடுகிறது. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கிறது, நீ சொல்லிதான் நான் கேட்கணுமா, எனக்கு எல்லாம் தெரியும் என்ற எதிர்ப்பு சக்தி, எதிர்ப்பு தன்மை உருவாகிறது. ஒன்னு பயந்த சுபாவத்துக்கு அந்த சக்தி மாறி கொண்டு போயிடுது, அல்லது எதிர்ப்பு சக்திக்கு கொண்டு போயிடுது. அதனாலதான் யாரு எது பேசினாலும் காது கொடுத்து கேட்கறது இல்ல. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நீ சொல்லிதான் நான் கேட்கணுமா, எனக்கு தெரியாததா? அடிச்சு கொடுமைப்படுத்துறவனோட ஒரு பயந்தாங்கோலி சுபாவம் கொண்ட ஒரு பெண்ணோட வாழ்க்கை எப்படி இருக்கும் சிந்திச்சு பாருங்க. அன்பானவர்களே, ரொம்ப தெளிவா இருக்கணும். பெற்றோர்களே, எதிர்கால தலைமுறை உருவாக்குறது உங்களிடம் தான் இருக்கு. பெற்றோர்களே, எப்படி உங்க குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி கொண்டு வந்து இந்த நாட்டுக்கு கொடுக்க போறீங்க, எப்படி செய்ய போறீங்க, அந்த பொறுப்பை விழிப்புணர்வு அடையுங்க. அதுக்குதான் டைனமிக் தன் விழிப்புணர்வு. அதற்கு அடுத்து வருவதுதான் டைனமிக் குடும்ப விழிப்புணர்வு. சண்டை சச்சரவு, எலியும் பூனையுமான வாழ்க்கை, பிரச்சனைகள் நிறைந்தது. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? முடிவெடுக்க தெரியாததுனால்தான், தேர்வெடுக்க தெரியாததுனால்தான், தெளிவில்லாததுனால்தான், விழிப்புணர்வு இல்லாததுனால்தான். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், உங்களுடைய மனம் விழிக்கணும், உங்களுடைய உணர்வு விழிக்கணும். இறைவன் கொடுத்த ஆற்றல், இறைவன் கொடுத்த ஆற்றல் பிரகாரமே நடக்கணும். அந்த ஆற்றலுக்கு எந்த கெடுதலும் வரக்கூடாது, எந்த தீங்கும் வரக்கூடாது, எந்த பங்கமும் வரக்கூடாது, எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அந்த அளவுக்கு அந்த ஆற்றல் பாதுகாக்கப்படணும். அப்படி பாதுகாத்து ஆற்றலோடு வாழ்றதுதான் இறைவன் விரும்புகிறார். அதுக்கு தான் டைனமிக் இறை விழிப்புணர்வு மிக மிக முக்கியம். டைனமிக் அப்படின்னு சொன்னா அதீத என்ற அர்த்தம். அதீத இறை விழிப்புணர்வு, அதீத தன் விழிப்புணர்வு, அதீத குடும்ப விழிப்புணர்வு, அதீத பொருளாதார விழிப்புணர்வு. அந்த அதீத தான் ஆங்கில மொழியில் டைனமிக் என்று சொல்றது. தன் விழிப்புணர்வுக்கு அடுத்து வேற என்னங்க இருக்கு? ஒரு மனிதன் தன் விழிப்புணர்வு அடைஞ்சாதாங்க வெற்றி அடைய முடியும். தன் விழிப்புணர்வு தானே சிறந்தது. அந்த தன் விழிப்புணர்வு இந்த சிறந்த நிலை அடையும் போதுதான் குடும்ப விழிப்புணர்வுக்குள்ளார போக முடியும். குடும்ப விழிப்புணர்வுல
இருந்து பொருளாதார விழிப்புணர்வு, பொருளாதார விழிப்புணர்வுல இருந்து சமுதாய விழிப்புணர்வு, சமுதாய விழிப்புணர்வுல இருந்து இறை விழிப்புணர்வு. தயங்காது கடவுள் இருக்கின்றார், அது கண்ணுக்கு தெரிகின்றதா? காற்றில் தவழுகிறாய், அது கண்ணுக்கு தெரிகின்றதா? கண்ணுக்கு தெரிகின்றதா? கடவுள் இருக்கின்றார், கடவுள் இருக்கின்றார். டைனமிக் உள மன விழிப்புணர்வு சிறந்த வழிகாட்டி மனிதநேய மாஸ்டர் டாக்டர் கேப்ரியல் எஸ்எஸ் வலம் வரும் இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை 9:15க்கு உங்களுக்காக கொண்டு வரும் நிறுவனம் டைனமிக் செல்ஃப் அவேக்கனிங் மலேசிய சென்டர் என்பார். டைனமிக் உள மன விழிப்புணர்வு சிறந்த வழிகாட்டி.
அன்பானவர்களே, இறைவனுடைய படைப்பில் ஒவ்வொரு நாளும் நல்ல நாள் தான். இதுல நல்ல நாள் கெட்ட நாள் என்று நம்ம பாகுபாடு பிடித்து பார்த்து பழக்கத்துக்கு கொண்டு வரும்போதே நம்ம வாழ்க்கையை நாம் வீணாக்கி விடுகின்றோம். ஒவ்வொரு நாளும் நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ அறிவு ஞானம் தேடி வந்து கொண்டிருக்கு. அதே போன்று உங்களை தேடி வருகிற நன்மைகள், தேடி வருகிற உண்மைகள், தேடி வருகிற தெளிவுகள், தேடி வருகின்ற அனுபவங்கள் எவ்வளவோ உங்களை தேடி வந்தும் உங்களுக்குள்ளார நுழைய முடியாமல் தடுத்து நிறுத்தி விடுகிறது. அறிந்தோ அறியாமலையோ, தெரிந்தோ தெரியாமலையோ, புரிந்தோ புரியாமலையோ, உணர்ந்தோ உணராமலையோ இறைவனிடம் கோரிக்கை விட்டிருக்கு. மனிதனுடைய கோரிக்கைகளை இறைவன் காது கொடுத்து கேட்கிறவர். அப்படி காது கொடுத்து கேட்கிற இறைவன் நேராக வந்து காரியத்தை செய்து கொடுக்க மாட்டார். இந்த காரியம் யாராவது ஒரு மனிதன் மூலியமாக நடப்பதற்கான செயல்பாட்டு முறையை தான் அவர் உருவாக்கி கொடுப்பார். அந்த செய்தி வரும் பொழுது அதை காது கொடுத்து கேட்கணும். இதுல நீங்க ரொம்ப கவனமா கேட்டாதான் விளங்கும். அதனால்தான் திறந்த மனம் வேண்டும் என்று சொன்னேன். இறைவன் மனிதர்கள் மூலியமாக தான் காரியங்களை செய்வார். அதுக்குதான் மனித இனம். ஒருத்தருக்கு ஒருத்தர் காரியம் நடப்பதே மனிதர்கள் மூலியமாக தான். அப்ப இறை காரியம் மனிதர்கள் மூலியமாக தான் நடக்குது. அப்ப அந்த செய்திகள் கொண்டு வரும் பொழுது அது திறந்த மனதோடு கேட்டால் தான் உள்ளுக்கு நுழையும். சண்டை சச்சரவு, எலியும் பூனையுமான வாழ்க்கை, பிரச்சனைகள் நிறைந்தது. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? மனிதர்கள் முடிவெடுக்க தெரியாததினால்தான், தேர்வெடுக்க தெரியாததினால்தான், தெளிவில்லாததினால்தான், விழிப்புணர்வு இல்லாததினால்தான். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், உங்களுடைய மனம் விழிக்கணும், உங்களுடைய உணர்வு விழிக்கணும். இல்லை என்றால் அது தடுத்து விடும். இன்னைக்கு நிறைய மேஜிக் செய்து கொண்டிருக்கு கணினி உலகம். பெரிய வித்தியாசமான காரியங்கள்லாம் செய்து கொண்டிருக்கு. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு உங்களால சொல்ல முடியுமா? யாரும் எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருக்கவில்லை. எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியவும் தெரியாது. யார் யாருக்கு என்ன வேண்டுமோ அதை முதலில் தெரிந்து கொள்ளணும். இதுவும் ஒரு விழிப்புணர்வு தான். விழிப்புணர்வுனாலே எந்த காரியத்தையும் விழிப்பா செய்கிறதான் விழிப்புணர்வு. எது தேவை, எது தேவையில்லை, எது வேண்டும், எது வேண்டாம், எது பேசலாம், எது பேசக்கூடாது, எதை சொல்லலாம், எதை சொல்லக்கூடாது, எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்பதே விழிப்புணர்வு. எவ்வளவு சம்பாதிக்கிறோம், அந்த சம்பாதியத்துக்குள்ளாரியே அந்த குடும்ப வாழ்க்கை எப்படி நடத்தணும் என்பதே ஒரு விழிப்புணர்வு. அப்ப தெரிந்து கொள்வதற்கான திறந்த மனதோடு காரியம் செய்தீர்கள் என்றால் வெற்றி அடைவீர்கள். மனம் இருந்தால் பறவை கூட்டில் மான்கள் வாழலாம், வழி இருந்தால் கடுகுக்குள்ளே மலையை காணலாம், துணிந்து விட்டால் தலையில் எந்த சுமையும் தாங்கலாம், குணம் குணம் அது கோவிலாகலாம். அன்பானவர்களே, நாம் இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் நாம் இந்த இயற்கையை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ளாமல் இந்த இயற்கைக்கு புறம்பாக பேசினால், இந்த இயற்கையின் வழியாக நாம் பேசுகிற புறம்பான காரியங்களே நம்மளை பாதிக்க வைக்கும் என்பதை மிக மிக தெளிவுடன் நன்கு அறிந்து தெரிந்து உணர்ந்து கொள்ள வேண்டும். இது குறித்து விவரம் வேண்டும் என்றால் சுழியம் 3 40 45 86 44 சுழியம் 3 40 45 86 44 அல்லது www.dynamicdsa.com என்ற அகப்பக்கத்தை வலம் வரலாம். அல்லது கடிதத்தின் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது இதோடு 8 ஆண்டுகளாக நான் வெளியாக்கி கொண்டிருக்கின்ற டைனமிக் விழிப்புணர்வு மாத இதழ் முழுக்க முழுக்க உளமன உணர்வியல், முழுக்க முழுக்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கும் மேம்பாடுக்கும் விழிப்புணர்வுக்குமாக நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற மாத இதழ். அதுக்கு நீங்க எழுதுங்க, அதுக்கு பேசுங்க, நம்ம அதன் வழியாக பேசலாம். உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கும் வரை எல்லாம் வல்ல அந்த இறைவனுக்கு எல்லா துதியும், எல்லா போற்றுதலும், எல்லா வணக்கமும் அவரை வணங்கி உங்கள் அனைவரையும் நான் என்னுள் மதித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். இடம்பெற்ற நிகழ்ச்சி டைனமிக் உள மன விழிப்புணர்வு சிறந்த வழிகாட்டி. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்த நிறுவனம் டைனமிக் செல்ஃப் அவேக்கனிங் மலேசியா சென்டர்.